அதிமுக அலுவலகம் முன்பு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதிமுகவில் இபிஎஸ் சி.வி. சண்முகம் தரப்புக்கிடையே மோதல் நீடிக்கும் நிலையில் தற்பொழுது அதிமுக அலுவலகம் முன்பு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். அதிமுக அலுவலகம் முன்பு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவில் இபிஎஸ் சி.வி. சண்முகம் இருதரப்பு பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கை எதற்காக எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக தற்போது ராயப்பேட்டை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் பலத்த போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே சி.வி. சண்முகம் தரப்பினருக்கும் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தரப்பினருக்கும் அதிமுக கட்சியினுக்குள்ள உட்கட்சி பூசல் காரணமாக தற்போது மிகப்பெரிய ஒரு மோதலாக ஏற்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்போது அதிமுக அலுவலகத்தின் முன்பு தற்போது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்த பொழுது அதன் பின்னர் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருதரப்பிற்கும் அலுவலகம் யாருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்த நிலையில இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அங்கே ஏற்பட்டிருக்கு. போலீசார் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு அலுவலகத்தை பாதுகாக்கும் வகையில போலீசார்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில தற்போது இந்த நிலை ஏற்பட்டிருக்கனால இந்த ஒரு நடவடிக்கை போலீஸார் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் எப்பொழுது முடிவடையும் என்று தெரியாத வகையில தற்போது இந்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக ஏற்பட்டிருக்கு. அதிமுக அலுவலகம் முன்பு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதிமுகவில் இபிஎஸ் சி.வி. சண்முகம் தரப்புக்கிடையே மோதல் நீடிக்கும் நிலையில் தற்பொழுது அதிமுக அலுவலகம் முன்பு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். அதிமுக அலுவலகம் முன்பு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவில் இபிஎஸ் சி.வி. சண்முகம் இருதரப்பு பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கை எதற்காக எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக தற்போது ராயப்பேட்டை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் பலத்த போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே சி.வி. சண்முகம் தரப்பினருக்கும் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தரப்பினருக்கும் அதிமுக கட்சியினுக்குள்ள உட்கட்சி பூசல் காரணமாக தற்போது மிகப்பெரிய ஒரு மோதலாக ஏற்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்போது அதிமுக அலுவலகத்தின் முன்பு தற்போது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்த பொழுது அதன் பின்னர் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருதரப்பிற்கும் அலுவலகம் யாருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்த நிலையில இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அங்கே ஏற்பட்டிருக்கு. போலீசார் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு அலுவலகத்தை பாதுகாக்கும் வகையில போலீசார்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில தற்போது இந்த நிலை ஏற்பட்டிருக்கனால இந்த ஒரு நடவடிக்கை போலீஸார் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் எப்பொழுது முடிவடையும் என்று தெரியாத வகையில தற்போது இந்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக ஏற்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி யோகேஷ்.